the Honorable Chief Minister is being treated and closely monitored by a team of experts என்று சொல்கிறார்கள். நேற்றுக்கே 4:30 மணி அளவில் அவருக்கு ஏற்பட்ட அந்த கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மாரடைப்பு அவருக்கு வந்த பிறகு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உண்டாக்கியது. நல்ல முன்னேற்றம் கண்டு வந்த முதலமைச்சருடைய உடல்நிலையில் ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக முக்கியமாக இதய நோய் நிபுணர்கள், அதே போல சுவாச நோய் நிபுணர்கள், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் உள்ளிட்டவர்களுடைய கண்காணிப்புல, தொடர் கண்காணிப்புல வைக்கப்பட்டிருந்தார். இன்று அதிகாலையில் அவருக்கு ஒரு சிறிய சிகிச்சையும் கூட ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த கார்டியாக் அரெஸ்டுக்கு அதிலிருந்து அவரை மீட்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. 4 மணி அளவில் எடுக்கப்பட்ட அந்த முயற்சி, அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து ஐசியூ யூனிட்டிற்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அங்கே தொடர்ந்து அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போதும் அப்போலோ மருத்துவ அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னமும் முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது கவலைக்கிடமான ஒரு சூழலில் தான் இருக்கிறது. இன்னமும் அவர் ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்துல, அதாவது அவருக்கான இயல்பாக சுவாசிக்க உள்ளிட்ட மற்ற விஷயங்களுக்காக சப்போர்ட் சிஸ்டம் தேவையான ஒரு சூழலில் தான் இருக்கிறார். இந்த எக்மோ என்கிற அந்த மெஷின் அதுவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தேவையும் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறது இந்த அறிக்கை. இப்போது டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்களும் இங்கே வருகிறார்கள். ஏற்கனவே அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய உதவியையும் இப்போது பெறுகின்ற அந்த சூழல் இருக்கிறது. ஏற்கனவே அப்போலோ நிர்வாகம் அவருக்கு முதலமைச்சருக்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற டெல்லி லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலேயிடம் கருத்து கேட்டு அவருடைய ஆலோசனை அவரோடு சேர்ந்து நிறைய சிகிச்சைகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட இன்னமும் அவருடைய இந்த உடல்நிலை என்பது கவலைக்கிடமானதாகவே இருக்கிறது. என்ன விதமான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுகின்றது என்பதை ஒரே வரியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இன்னமும் தேவைப்படுகிறது. அதன் she is on ECMO and other life support systems என்கிற அந்த ஒரு வாக்கியம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதே போல கண்டினியூஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல் என்பது, இது ரெண்டுமே கவலை தரக்கூடிய அல்லது இன்னமும் கூட அவர் ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ்க்கான ஒரு எல்லைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருப்பதை இது காண்பிக்கிறது. இது நிச்சயமாக தொண்டர்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி என்று இதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவருக்கான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. அவர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் அவர் இருக்கிறார் என்பதை அப்போலோ மருத்துவமனையுடைய இந்த மருத்துவ குறிப்பு கொடுத்திருக்கிறது. சுப்பையா விஸ்வநாதன், இந்த சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர், அவர் இந்த அறிக்கையை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இது எய்ம்ஸ் மருத்துவர்கள் இன்னும் இங்கே வந்து அவர்களுடைய எய்ம்ஸ் மருத்துவருடைய சிகிச்சை முறை, அவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகளையும் கேட்டு அதன் பிறகு அந்த தொடர் சிகிச்சையில் அடுத்த கட்டமாக என்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும், அவர் எந்த அளவிற்கு இதில் முன்னேற்றம் அடைய முடியும் அல்லது எந்த அளவிற்கு அவருடைய உடல்நலம் அதற்கு கொடுக்கப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைகளுக்கு அது எதிர்வினை ஆற்றுகிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். நாம் நேற்று குறிப்பிட்டது போல நேற்றைய மருத்துவ குறிப்பிலும் கூட அவர் வந்து தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார். இதய நோய் சிகிச்சை நிபுணர்கள், அதே போல சுவாச நோய் சிகிச்சை நிபுணர்கள், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் இவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார் என்று சொன்ன மருத்துவ அப்போலோ நிர்வாகம். பொதுவாக அப்போலோ மருத்துவ குறிப்புகளில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருப்பது, அவர்கள் கொடுக்கிற எல்லா மருத்துவ குறிப்புகளிலுமே இதுவரை she is responding well to the treatment என்றோ அல்லது she is stable என்றோ, அவர் உடல்நிலை சீராக இருக்கிறது என்றோ அல்லது அவருக்கு அளிக்கப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைக்கு அவருடைய உடல் நல்ல விதமாக எதிர்வினையாற்றுகிறது என்றோ வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் இடம்பெறும். இந்த மருத்துவ குறிப்பில் அப்படியான எந்த ஒரு வார்த்தைகளையும் அப்போலோ நிர்வாகம் கொடுக்கவில்லை. இப்போது அவருடைய சூழலை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறது. அவர் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறது. இந்த சுருக்கமான இந்த 5 வரி இருக்கின்ற இந்த பத்திரிகை குறிப்பில, இந்த மருத்துவ குறிப்பில மிக முக்கியமான ஒரு வரி என்பது she continues to be critical and is on ECMO and other life support systems. இந்த ஒரு வரியில் தான் அவருடைய இந்த முழுமையான இந்த அவருடைய தற்போதைய நிலை என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு மருத்துவர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த இதய நோய் மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவர்களும் இப்போது வந்து அவருக்கான சிகிச்சையை தொடங்க இருக்கிறார்கள்.
அப்படி எய்ம்ஸ் மருத்துவர்களுடைய ஏற்கனவே அவருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் இந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய சிறப்பு மருத்துவர்கள். மத்திய அரசாங்கம் தனிப்பட்ட முறையிலே அவர்களை அனுப்பியிருக்கிறது. தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை எடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அதை அறிவித்தார். தமிழக அரசினுடைய அந்த விருப்பத்தை ஏற்று நாங்கள் இங்கிருந்து எய்ம்ஸ் மருத்துவர்களையும் அனுப்புகிறோம். 4 மருத்துவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அடுத்த கட்டமாக, ஆனால் இந்த அப்பல்லோ மருத்துவ குறிப்பிலிருந்து ஒரு சிறிய மாற்றமாக இருந்தது. நட்டா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறார் முதலமைச்சர் என்கிற கருத்தை பதிவு செய்திருந்தார். அது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருந்தது. ஆனால் இப்போது இந்த மருத்துவமனை குறிப்பில் அப்படியான எந்த ஆறுதல் வார்த்தைகளும் இடம்பெறவில்லை. ஆனாலும் கூட அவர் இன்னமும் முழு கண்காணிப்பில், அவருடைய முழு நிபுணர்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறார். தொடர்ந்து அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த மருத்துவ குறிப்பு விளக்குகிறது. கணேஷ், தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்த பிறகு அவர்கள் என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்க இவருக்கு ஆலோசனை தருகிறார்கள் என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதனை ஒட்டிதான் அடுத்த கட்டமாக அவருடைய உடல்நல முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நேற்று மாலை, அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அன்றைக்கு இருந்த கவலைக்கிடமான நிலை அல்லது வருத்தப்படக்கூடிய அல்லது ஒரு அந்த தொண்டர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனாலும் கூட அவருக்கான மருத்துவ சிகிச்சை என்பது பல விதங்களில் கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அவர் ஒரு நீர்ச்சத்து குறைவாகவும் ஒரு சாதாரண ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகத்தான் முதலில் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவருக்கான பல பிரச்சனைகள் இருந்தது. நுரையீரல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கும் அவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதில் ஒவ்வொன்றிலும் அவருக்கான நல்ல முன்னேற்றம் இருந்தது. அந்த அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைவர் பிரதாப் ரெட்டியே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். 4 பத்திரிகையாளர் சந்திப்புகளும் சொல்லியிருந்தார். அவர் நல்ல விதத்தில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர் இப்போது நல்ல முறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எதிர்வினையாற்றி வருகிறார். அவருக்கு உடல்நல முன்னேற்றம் நல்லபடியாக அமைந்திருக்கிறது. எப்போது அவர் வீடு திரும்ப வேண்டும் என்பதை அவரே முடிவு செய்வார். அந்த அளவிற்கு அவர் இப்போது சிறப்பாக வந்துவிட்டார். அதே போல முதல்வர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அதே போல செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்த சூழலை மாறி செயற்கை சுவாசம் இல்லாத நிலையிலும் அவர் இயற்கையாக சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் வந்தது. அதே போல நல்ல முன்னேற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த சூழலில் தான் திடீரென்று நேற்று மாலை 4:30 மணி அளவில் அவருக்கு இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்தது. ஒரு மாரடைப்பு வந்த அந்த சூழலில் பொதுவாக இந்த மருத்துவமனை சூழல்ல அவருக்கு ஏற்கனவே பல்வேறு கட்டமான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட சூழலில் அவருடைய உடல்நிலை என்பது ஒரு பெரிய அளவிற்கான இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்காக இருக்கிறதா என்கிற கேள்வி மருத்துவர்கள் மத்தியிலிருந்து எழுப்பப்பட்டது. குறிப்பாக அப்பல்லோவில் அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மருத்துவ குழுவிலேயே கூட இப்படியான ஒரு சூழல், ஒரு கார்டியாக் அரெஸ்ட் என்பது ஹார்ட் அட்டாக்கை விட, ஹார்ட் அட்டாக் என்பது நேரடியாக நம்ம மாரடைப்பு என்று சொல்ல முடியும். அது ஒரு ஒரு 5 நிமிடங்கள் ஒரு சிறிய நேரத்தில் அதற்கு பிறகு அதிலிருந்து மீள்வது என்பது எளிதாக இருக்கும். ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல பேசணும்னா ரெண்டுத்திலையும் ஒப்பீட்டளவுல அது இருக்கும். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட் என்பது இன்னுமுமே கூட கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கிறது. என்றாலும் மிக நம்பிக்கையோடு அதை நாம் எதிர்கொள்ள முடியும். அவருடைய உடல்நலம் கொஞ்சம் மருத்துவ சிகிச்சையில் கிட்டத்தட்ட 75 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிற தொடர் சிகிச்சைகள் இருக்கின்றன. பல்வேறு விதமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. செயற்கை சுவாசத்திலிருந்து தானாக சுவாசிக்கக்கூடிய சூழலுக்கு வந்தார். அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அமைச்சர்களும் குறிப்பிட்டது போல அவர் கடந்த ஒரு வாரத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய சில செயல்பாடுகளையும் கூட அதற்கான தேவைகள், அதற்கான ஆவணங்கள் உள்ளிட்டவையும் பார்க்கக்கூடிய சூழல் அளவிற்கு அவர் வந்தார். பல ஆலோசனைகளை கொடுத்தார் என்ற நிலையில் இருந்தது. அது நேற்று மாலைக்கு பிறகு அந்த நிலை மாறி ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலாக மாறியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தொடர் கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் அவருக்கு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஒரு சிறிய அளவுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டன. 2 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அப்பல்லோ நிர்வாகத்தின் சார்பாக வெளிப்படையாக என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டது என்கிறதில் அந்த ஒரு நீண்ட விளக்கம் இல்லை என்றாலும் கூட அங்கே சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்ற
மருத்துவர்கள் ரொம்ப நம்பிக்கையான நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தியின் அடிப்படையில் அவருக்கு அந்த சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது காலை 3:30 மணி அளவில். அதற்கு பிறகு ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இந்த சூழலில் தான் தொடர் கண்காணிப்பில் இருக்கின்ற இந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனையுடைய இந்த செய்திக்குறிப்பு என்பது வந்திருக்கிறது. காலையிலேயே இந்த செய்திக்குறிப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்டது. 7 மணி 8 மணி அளவில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு மதியம் வரும் என்று ஏற்கனவே நாம் விரைவில் வரும் என்கிற செய்தியையும் நாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் she is very critical and is on ECMO and life supporting system என்கிற இந்த ஒரு வரியில் தான் இப்போது தற்போதைய முதலமைச்சருடைய அந்த உடல்நலம் என்பது இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவருடைய வருகைக்கு பிறகு என்ன விதமாக இதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கணேஷ், தற்போது இந்த அறிக்கையை பொறுத்தவரையில நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சஃபர்ட் ஃப்ரம் கார்டியாக் அரெஸ்ட் என்று மட்டும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிக்கையில கண்டினியூஸ் டு பி இன் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ற ஒரு வரியை இதுல கொடுத்திருக்கிறார்கள். மற்ற மருத்துவ அறிக்கைகளில் இருந்து இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும்? இதுல முதல் வரியில கொஞ்சம் கசப்பு மருந்து கொடுத்திருந்தாலும் கூட இரண்டாவது வரியில தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலையும் கொடுத்திருக்கிறார்கள். பீயிங் ட்ரீட்டட் அண்ட் க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்று ஒரு ஆறுதலையும் கொடுத்திருக்கிறார்கள். மற்ற அறிக்கைகள்ல இருந்து இந்த அறிக்கை எப்படி வேறுபடுகிறது? மற்ற அறிக்கைகள் இருந்து குறிப்பாக நேற்றைய அறிக்கையில இருந்தே கூட கார்டியாக் அரெஸ்ட் என்று சொன்னார்கள். ஆனால் நேரடியாக கிரிட்டிக்கல் லெவல்ல கவலை கெடுக்குமான சூழல் அப்படி என்ற வார்த்தை இல்லை என்றதை சொல்றீங்க. ஆனால் பொதுவாக கார்டியாக் அரெஸ்ட் என்பது மருத்துவ வட்டாரங்களில் அது ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலை தான் குறிக்கும். மிக சிக்கலான ஒரு சிகிச்சை அல்லது மிக சிக்கலான ஒரு நிலையில் உடல்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நேரடியாக அவர்கள் கார்டியாக் அரெஸ்ட் வந்த பிறகு வெரி கிரிட்டிக்கல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதால் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலை என்கிற வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறது. இது ரொம்ப குறிப்பாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து அப்போலோ நிர்வாகம் கொடுத்து வந்திருக்கின்ற அல்லது அப்போலோவுடைய நிறுவனர் பிரதாப் ரெட்டி சொல்லி வந்த அந்த விஷயங்களுக்கு நேர் எதிர்மாறாக இந்த நேற்று மதியத்திற்கு பிறகு நேற்று மாலைக்கு பிறகு அவருடைய உடல்நலம் கவலைக்கிடமாக இருக்கிறது. இதுல எந்த இடத்திலும் அவர்கள் மிக நல்ல அளவில் அவருடைய உடல்நலம் முன்னேறி வருகிறது என்ற வார்த்தை பிரயோகங்களை பார்க்க முடியவில்லை. அதே போல அவர் சீரான நிலையில் இருக்கிறார், உடல் நலம் சீராக இருக்கிறது என்கிற வார்த்தைகள் இதில் இடம்பெறவில்லை. ஷீ ஸ்டேபிள் என்கிற வார்த்தையை பொதுவாக அப்போலோ மருத்துவமனையினுடைய அறிக்கைகளில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த முறை நேற்று அறிக்கையிலும் இல்லை, இன்றைய அறிக்கையிலும் அப்படியான வார்த்தைகள் இல்லை. அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஷீ இஸ் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் இஸ் ஆன் எக்மோ அண்ட் அதர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஏற்கனவே இருந்தது. அதிலிருந்து தான் அவர் செயற்கை சுவாசமே கூட அது மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான். ஆனால் செயற்கை சுவாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இயற்கையாக சுவாசிக்கக்கூடிய நிலைக்கு வந்தார். அதற்கு பிறகு செயற்கை சுவாசமே தேவையில்லாத சூழலிலும் கூட அவர் இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த அளவிற்கு அவருடைய உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் இப்போ நேற்றுக்கு ஏற்பட்ட அந்த பின்னடைவுக்கு பிறகு அவர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்திற்காக அவருக்கான அந்த உபகரணங்களுடைய உதவியோடு அந்த அவர் சுவாசிப்பதற்கும் மற்ற இதற்கும் தேவைப்படுகிற ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு தொண்டர்கள் எதிர்பார்த்த ஒரு அறிக்கையாக இது இருக்காது. அவர்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அல்லது குறைந்தபட்சமாக அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு செய்தி வரும் என்ற எதிர்பார்ப்போடு என்ற நம்பிக்கையோடு நிறைய பிரார்த்தனைகளோடு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல கூட்டு பிரார்த்தனைகளையும் சில பள்ளிகள்ல பிரார்த்தனைகளும் கல்லூரிகள்ல மாணவிகள் பிரார்த்தனை செய்வதையெல்லாம் கூட நாம் காலையிலிருந்து செய்திகள்ல பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியான சூழல்ல அவருடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்தில் இருக்கிற மற்ற எல்லோருமே கூட ஒரு நல்ல செய்தி வர வேண்டும் என்கிறதுக்கான ஒரு கருத்தோடு இருக்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல கட்சி தலைவர்கள், தேசிய கட்சிகளுடைய தலைவர்களாகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லோருமே கூட முதலமைச்சர் ஜெயலலிதா நல்ல முறையில் குணமடைய வேண்டும் என்கிற தங்களுடைய வாழ்க்கையும் விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்தார்கள். அந்த எண்ணத்தோடு தான் தொடர்ந்து இது கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் கூட இப்போதைய சூழலை அவருக்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவ சிகிச்சையை குறித்து தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. சில மணி நேரங்களுக்கு முன்னதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா குறிப்பிட்டிருந்தார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை அவர் தற்போதைய சூழல் அவருக்கு இருக்கின்ற அவர் தற்போது என்ன அளவில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் பிரதமர் மோடிக்கு தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்முடைய தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை தொடர்பு கொண்டு செல்வி ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த
சிகிச்சை முறைகள் குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களும் கூட முதலமைச்சரை பார்ப்பதற்கு அல்லது அவர் நல்ல உடல்நலம் பெற வேண்டும் என்கிற தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிக்கை என்பது இன்னமும் அடுத்த கட்டமாக இப்போது எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்த பிறகு தமிழக அரசாங்கத்தினுடைய விருப்பத்தின் பேரில் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். எதிர்பார்ப்பின் பேரில் இவங்க கோரிக்கையின் பேரில் அங்கிருந்து வருகிறார்கள். அந்த 4 மருத்துவர்களும் வந்து கூடுதலாக அவர்களுடைய ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய சிகிச்சை முறைகள் ஏதாவது மாற்றங்கள் செய்து வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்கிற நிலைப்பாடுகளை எடுத்த பிறகு இதில் என்ன அளவுக்கு முன்னேற்றம் வரும் என்று நாம பார்க்க முடியும். கணேஷ், ஏற்கனவே லண்டன் மருத்துவர் டாக்டர் ரிச்சர்ட் பீலேயோடும் தொடர்ந்து அப்போலோ மருத்துவர்கள் தொடர்ந்து அவரோடு பேசிக்கொண்டு அவருடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது அங்க இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கட்சியினுடைய பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கூட இந்த மருத்துவமனைக்கு முன்னால் குழுமி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிற ஒரு செய்தி, ஏதாவது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில அவருடைய உடல்நலத்தில் முன்னேற்றம் வரும் என்கிற அந்த ஒரு தகவலுக்காக காத்திருக்கிறார்கள். இது எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்த பிறகு அடுத்தடுத்த கட்ட சிகிச்சைகளில் அவர் தொடர்ந்து இப்போதும் ஒரு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு she is being treated என்கிற வார்த்தையும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. எப்படி வெரி கிரிட்டிக்கல் என்கிற வார்த்தையை நாம் முக்கியமாக பார்க்கிறோமோ அதே போல she is being treated என்கிற வார்த்தையும் கூட முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருக்கான தொடர் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது என்பது அவர் இன்னமும் அந்த சிகிச்சைகள் ஏற்கக்கூடிய ஒரு உடல்நலம் இருக்கிறது, அதற்கான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அம்சம் இருக்கிறது என்பதாகவும் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் the chief minister is being treated and closely monitored by team of experts என்கிற அந்த வரிகளும் கூட மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாம் இந்த விஷயங்களில் அதிகாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே வைத்துக் கொண்டு பேச வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட நிறைய சிகிச்சைகள் அதிகாலையில் 3 மணி அளவில் அவருக்கான ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு ஒரு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து அவர் ஐசியூக்கு மாற்றப்பட்டார். அங்கேயே தொடர்ந்து அவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். கணேஷ்.